ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு மீண்டும் ஒரு விசை ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். 145 சங்கீதத்தில் 18வது வசனத்தை சற்று தியானித்து நாம் கடந்து செல்வோம். 145 சங்கீதம் 18வது வசனத்தை தியானிப்போம். வாசிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறாராம்? மிக சமீபமாயிருக்கிறாராம். இங்கே சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடுகிறது ஒரு பக்கம், அதுல எப்படி கூப்பிடுகிறவராம்? உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? மிக சமீபமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் சில நேரங்களிலே நமக்கு சமீபமாய் அல்லாமல் தூரமாய் நிற்பதற்கு, அப்ப நம்மிடத்தில் ஏதோ ஒரு விதமான கூப்பிடுதலின் குறைபாடு இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நீங்களும் நானும் அறிய முடிகிறது. நான் கர்த்தரை சரியாய் கூப்பிட வேண்டும், நான் கர்த்தரை சரியாய் தேட வேண்டும் என்பதை இங்கே அழகாக இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதுவும் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும், நம் தேவனாகிய கர்த்தர் நம் அனைவருக்கும் எல்லா காலகட்டங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. மிக சமீபமாயிருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் ஆராதனை நடத்துகிற பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். என்ன வெளிப்பாடு என்றால், என் பிள்ளைகளுக்கு ஒரு சில காரியத்தை நான் சமீபப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் பிள்ளைகளுக்கு ஒரு காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை நான் என்ன பண்ண போறேன்? சமீபப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. உண்மையில நான் வாசிக்கணும்னு தீர்மானித்த சங்கீதம் 68 சங்கீதம். 68 சங்கீதத்தை தான் தியானித்து அதில் 2 வசனங்களை நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று தீர்மானித்து அதை முன்குறித்து வைத்திருந்தேன். ஆனால் 6வது வேளையில கர்த்தர் என்னோட பேசினாரு, என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை சமீபப்படுத்த போறேன். என்ன பண்ண போறேன்னா, சமீபம்னா என்ன? பக்கத்துல, அப்படிதானே? அருகாமையில. அப்படி என்றால் இதுவரை நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருந்திருக்கப்போ? நம்ம விட்டு கொஞ்சம் தூரமா இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்ப ஆண்டவர் இப்ப இன்னைக்கு சொன்ன ஒரு காரியம், அப்ப ஆண்டவரே அப்படி என்றால் அதற்கேற்ற வசனத்தை எனக்கு காண்பியும் என்று ஆண்டவரிடத்துல நான் ஆவியிலே நான் கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை எடுத்து கொடுத்தார். அப்பதான் எனக்கு தெரியல, எனக்கு 2 அதிகாரத்தை ஆண்டவரை கொடுத்தார். இந்த 2 அதிகாரத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் புரிந்தது சங்கீதம் 144 16க்கு கீழே சீர்கள் வரிசையில அந்த வார்த்தை இருக்கும் என்று நினைவு. ஆனா ஆண்டவர் சொன்னார், 2 அடுத்த அதிகாரத்தையும் வாசிக்க சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தேவன் நல்லவருங்க. நம் ஆண்டவர் பிரத்யட்சமாய் நம்மோடு கூட பேசுகிறவர், பிரத்யட்சமாய் நம்மோடு கூட வெளிப்படுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், தரிசனத்திலே சொன்னது போல, வெளிப்பாடிலே சொன்னது போல இங்கே சொல்லுகிறார், உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் எப்படி இருப்பாரா? சமீபமாய். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆசீர்வாதம் சமீபமாய் மாறப்போகிறது. எங்கோ தொலைதூரத்தில் இருக்கிறலாம். ஒருவேளை தொலைதூரத்தில் இருந்து கண்ணுக்கு எட்டாத, ஒருவேளை கண்ணுக்கு புலப்படாத திசையில, புலப்படாத இடங்களே, ஓ ஸ்தோத்திரம், இன்னும் கற்பனைக்கு கனவுகளை கூட எட்டாத சில காலங்கள், சில காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவர் அவைகளை தான் இன்றைக்கு சொல்லுகிறார். நீ கற்பனைக்கு எட்டாத உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன் கண்களுக்கு தெரியாத ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்னை பார்த்து சொல்லுகிறார், சமீபமாய் மாற்றுகிறேன். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம கிட்ட ஒன்றே எதிர்பார்க்கிறார். உங்ககிட்டயும் சரி, என்கிட்டயும் சரி, பலிபீடத்தில் என்று பிரசங்கிக்கிற உங்ககிட்ட பிரசங்கிக்கிற எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதுதான் நம்ம கிட்ட ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஏதோ
ஒன்று எதிர்பார்க்கிறார் என்பது போல ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார், உண்மையை எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்க்கிறாரு? உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையாய் கூப்பிடணும். ஆண்டவரை கடமைக்காக நான் கூப்பிடக்கூடாது. நான் எப்படி கூப்பிடணும்னா உண்மையோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கூப்பிடணும். அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க அடி வயிற்றிலிருந்து சொல்லுவாங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிக்கிற பொழுதுதான் என் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சமீபமாயிருக்கிறாரா. ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய பட்சத்துல இல்லாம தூரமாய் நின்றிருக்கலாம். அநேக காரியங்கள் நமக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம், காலதாமதமாய் கொண்டே இருக்கலாம். அநேக விதமான போராட்டங்கள், அநேக விதமான காராட்டங்கள், அநேக விதமான பிரச்சனைகள் நம்மை சுற்றி நின்றிருக்கலாம், நம்மை சுற்றி காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஒருவேளை அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை அனுதினமும் துரத்தி கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அவைகளெல்லாம் உன்னை விட்டு விலகி நான் உனக்கு சமீபமாய் கடந்து போகிறேன். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை சமீபமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அறிக்கை செய்ய சொன்னாரு, பெற்றுக்கொண்டு விட்டேன் என்று விசுவாசத்தோடு கைகளை தட்டுங்கன்னு சொன்னாரு. அதை மறுபடியும் ஒருவர் தட்டிட்டு போறது. அல்லேலூயா. நான் ஆண்டவர் எனக்கு சமீபமாய் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டாச்சா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நாம ஆண்டவரை உண்மையாய் தேடணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். எந்த ஆசீர்வாதமானாலும் எந்த காரியமானாலும் நாம் கூப்பிட வேண்டிய ஒரு நபர் யாருன்னா நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அதுவும் அவரை உண்மையாய் அவரை நோக்கி கதறி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறாரா. மகளே நீ சொல்லுமா, கேளுமா அப்படிங்கிறார். சொல்லுங்கிறார், கேளுங்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க என்ன கேட்டாலும் நான் உனக்கு என்ன செய்வேன்டாரு, தருவேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு முத்திரை தரிக்கப்பட்டிருக்கிறதுங்க. என்ன அதிகாரம்? அது என்ன முத்திரை என்றால் பிள்ளைகள் என்ற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் முத்திரையை பெற்றிருக்கிறோம், அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் நம்ம இயேசுவை என்ன பண்ணலாம்? பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தவரை நாம் உண்மையோடு கூப்பிடையில, உண்மையாய் அழைக்கிற வேளையில அவர் நம் பட்சத்திலே கடந்து வருகிறார், நம் பக்கத்திலே கடந்து வருகிறார், அவர் சமீபமாய் வருகிறார். ஏன் அவர் நம்ம கிட்ட வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல்ல 22வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர் மட்டும் என் கூட வந்தார்னா என்ன எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத அங்க எழுதுறாரு. பாருங்க, வாசிங்க. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய கிரியைகளின்படியே அவனவனுக்கு நான் அளிக்கின்ற பலன் என் கூடவே வருகிறது, என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். அப்படி என்றால் ஆண்டவரை நோக்கி உண்மையாய் நாம் கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். அவர் வருகையில நமக்கு சும்மா வரமாட்டாரா, அவர் மட்டும் வரல, நம்முடைய நன்மைகள் எல்லாம் கொண்டு வருகிறார். நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக, நம்முடைய வேண்டுதலுக்கு தக்கதாக, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தக்கதாக, நம்முடைய ஜெபத்துக்கு தக்கதாக, நம்முடைய கூப்பிடுதலுக்கு தக்கதாக, நம்முடைய உண்மைக்கு தக்கதாக, நம்முடைய நீதிக்கு தக்கதான பலன் அவரோடு கூட நமக்கு வருகிறது என்பதுதான் உண்மையாய் பறைசாற்றுகிறது பரிசுத்த வேதம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை உண்மையாய் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை உண்மையாய் நம்ம கூப்பிடுகிற வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார், நம்மை உயர்த்துகிற கர்த்தராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை உபத்திரம் வந்தாலும் சோர்ந்து போகாதங்க, எத்தனை பாடுகள் வந்தாலும் சோர்ந்து போகாதங்க, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதங்க, எத்தனை நிந்தைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதங்க.
நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே, உண்மையாய் கூப்பிடுகிற வேளையிலே, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இயேசுவே என்று கூப்பிடுகிற வேளையில் அவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். உங்களையும் கைவிட மாட்டாரு, உங்க நிர்வாகத்தையும் கைவிட மாட்டாரு, உங்க பிள்ளைகளையும் கைவிட மாட்டாரு. ஏன், உங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களை கூட கைவிட மாட்டேங்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்கள் கூட புஷ்டியா இருக்கும். நீங்கள் வளர்க்கிற உங்கள் வீட்டிலே இருக்கிறதான மிருக ஜீவன்களையே அப்படி வைக்க தேவன் பிரியப்படுவார் என்று சொன்னால், அவருடைய புத்திரர்கள் என்று புத்திர சுவிகாரத்தில் ஆவியை பெற்ற உங்களை ஆண்டவர் சுகமாய் வைப்பது, ஆரோக்கியமாய் வைப்பது எத்தனை பெரிய காரியம். அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவர், ஆண்டவர் உங்களை தப்புவிக்கிறவர், ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவர். ஏனென்றால் அவர் உங்களுக்கு சமீபமாய் கடந்து வருகிறார். நீங்க ஆண்டவரை உண்மையாய் கூப்பிடுகிற வேளையில, ஆண்டவரை உண்மையாய் கூப்பிடுகிற வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா காலகட்டங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, என் மகனுக்கு உதவி செய்யுங்க, என் மகனுக்கு உதவி செய்யுங்கப்பா, என் சகோதரனுக்கு உதவி செய்யுங்க, என் சகோதரிக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்க பெற்றோருக்கு உதவி செய்யுங்க. அவங்க ரட்சிக்கப்படல, ஆண்டவரே உறவுகள் ரட்சிக்கப்படல, என் நண்பர்கள் ரட்சிக்கப்படல, அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று நீங்க உண்மையா கூட்டா ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் என்னத்தை வர்ஷிக்க பண்றாரு? மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார். ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ளவர். உலக மனிதர்களை எல்லாரையுமே அவர் தன் சாயலாய் படைத்தது நிமித்தமாய் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு மனிதனும் கெட்டு போவது அவருக்கு விருப்பமே கிடையாது. ஒரு மனிதன் கூட கெட்டு பாதாளம் போவது அவருக்கு பிரியமே கிடையாது. ஒரு மனிதன் கூட ரட்சிக்கப்படாமல் அழிந்து போவது அவருக்கு பிரியமே கிடையாது. அப்படி என்றால் அவரை உண்மையாய் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவரை எங்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், அப்படி ஒரு வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த வாக்கியமுள்ள தெய்வத்தை நீங்களும் நானும் எவ்வளவு உண்மையாய் கூப்பிட ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமானவர், உங்களுக்கு எல்லாவற்றிலும் அவர் நிறைவானவர். ஹல்லேலூயா. தேவன் பெரியவருங்க, தேவன் பெரியவர். உங்களை அழைத்தவர், உங்களை முன்குறித்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர் ஆண்டவர் உண்மையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். நீங்க உண்மையாய் கூப்பிடணும் அவர் எதிர்பார்க்கிறாரு. நான் கர்த்தரை உண்மையாய் கூப்பிடணும் அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையாய் கூப்பிடு மகனே, விருப்பத்தோடு கூப்பிடு. ஆண்டவரை விருப்பத்தோடு, மன விருப்பத்தோடு கூப்பிடணும். அல்லேலூயா. வேதனை இருக்கட்டும், துன்பம் இருக்கட்டும், கவலை இருக்கட்டும், வருத்தம் இருக்கட்டும், அதுக்கு மத்தியிலும் இயேசுவாவை நம்ம உண்மையா கூப்பிட்டோம் அப்படின்னா வேதனையை மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார், துயரங்களை மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை உண்மையாய் கூப்பிடணுங்க. நல்லவருங்க. ஆண்டவருடைய அன்பை ருசிச்சவங்க ஆண்டவருடைய அன்பை ருசித்து கொண்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அல்லேலூயா. விட்டவே மாட்டாங்க. ஆண்டவரும் எந்த சூழ்நிலையிலோ ஆண்டவரை உண்மையாய் கூப்பிடல, அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம அப்பாவை உண்மையாய் தேடணும், உண்மையாய் கூப்பிடணும். அப்படி கூப்பிட ஆரம்பிக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மாறாதவர், நம்முடைய ஆண்டவர் மகிமையானவர், நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் நித்தியம் உள்ளவர். அந்த தெய்வத்தை உண்மையாய் நீங்க கூப்பிடுங்க. எந்த சூழ்நிலையில கூப்பிட்டாலும் அந்த சூழ்நிலையில உடனே அவர் உங்களுக்கு இறங்கி வருகிறார், உங்களுக்கு பதில் கொடுப்பாருங்க.
நீங்க எவ்வளவு கண்ணீருக்கு மத்தியில் ஆண்டவர் கூப்பிட்டாலோ ஆண்டவர் உடனே மனம் இறங்கி உங்களுக்கு சமீபமாய் கடந்து வந்து உங்கள் கண்ணீரை நிச்சயமாய் துடைப்பார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறை வராது. நம் அப்பாவை நம்பி ஆண்டவரை சார்ந்து நிற்கிற பொழுது ஆண்டவர் ஒரு குறை வைக்க மாட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவரை உண்மையாய் கூப்பிடுங்க. ஆண்டவர் நீங்க கூப்பிடுற நேரமெல்லாம் அவர் உங்களுக்கு சமீபமாய் வந்து உங்கள் ஆசீர்வாதம், உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் பாதுகாப்பு ஒருவேளை தூரமாய் இருக்குமானால் ஆண்டவர் எப்படி கூப்பிட்ட உடனே உங்களுக்கு சமீபமாய் கடந்து வருகிறாரோ அதே போல உங்கள் ஆசீர்வாதத்தையும் உங்கள் பாதுகாப்பையும் உங்களுக்கு சமீபப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உன்னதமானவர், அவர் உண்மை உள்ளவருங்க, உண்மை உள்ளவர், வாக்கு மாறவே மாட்டார். அல்லேலூயா. அவர் மாறாத ஒரு பிரமாணத்தை உடையவர், ஒரு நாள் வாக்கு மாற மாட்டார், ஒரு நாள் அவர் பொய் சொல்வதற்கு மனிதனே அல்ல, அவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ள தெய்வத்தை நீங்களும் நானும் உண்மையாய் தேடினால் நமக்கு சமீபமாய் கடந்து வந்து அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷய கண்களை மூடுவோமா? கிருபை நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, நீ நல்லவரப்பா, நீ நல்லவர். உண்மையாய் கூப்பிடுகிற, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிறீர் என்று 145 சங்கீதம் 18வது வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய திட்டங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசைகளுக்கெல்லாம் நீ சமீபமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. சமீபமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவரப்பா, நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ மகிமையானவர், நீ மகத்துவம் உள்ளவர், நீ உண்மையான தேவன், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் நீ சமீபமாய் கடந்து வருகிற தேவன். உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை, உங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை, உங்கள் பிள்ளைகளுடைய விடுதலையை நீ சமீபமாய் கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தூரமாய் இருந்தவைகள், தூரமாய் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே உண்மையாய் கூப்பிடுகிற உங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு நீ சமீபமாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற வேளையிலே நீ சமீபமாய் கடந்து வந்து உங்கள் பிள்ளைகளை கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு நன்மை செய்வதற்காய், அற்புதம் செய்வதற்காய், சுகத்தை கொடுப்பதற்காய், விடுதலையை கொடுப்பதற்காய், அதிசயமான ஆச்சரியமான எண்ணி முடியாத காரியங்களை நீ செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வருவதற்கு தடைப்பட்ட பிள்ளைகள் குடும்பங்கள் உண்டப்பா. வரும் நாட்களில் இடங்கொள்ளா மட்டும் நிறவற்றீங்க ஆண்டவரே. இது உங்க ஊழியம் அப்பா. இந்த ஊழியத்துக்கு நீங்க மட்டும்தான் தலைவர் ஆண்டவரே. நாங்க உங்க வேலைக்காரர்களப்பா ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், இந்த ஊழியத்துக்காக கொடுக்கிறவர்கள் ஆண்டவரை, ஊக்கப்படுத்துகிறவர்கள், உழைக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவருடைய கூப்பிடுதலுக்கெல்லாம் சமீபமாய் வந்து அவர்களை நீர் விடுவிக்க வேண்டும் ஐயா. அவர்களை நீர் தப்புவிக்க வேண்டும் ஐயா. அவர்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். மீதியான வேலைகள், மீதியான ஆண்டவர் வரும் நாட்களுடைய ஊழியங்கள் எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க பிள்ளைகள் ஓடுகிற ஓட்டத்திலே வெற்றியை கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக, இலக்கை அடைய செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்கிப்போம், எல்லா போராட்டங்களை, பிரச்சனைகளை மாற்றிப்போம். சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். சமீபமாய் வந்தவர்களுக்கு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, சத்துரு தலை கவிழ்ந்து ஓடும்படியாய் உடைய பிள்ளைகளுக்கு நீ சமீபமாய் வந்து நன்மை செய்வீராக. கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், நுகங்கள் முடிக்கப்படட்டும் ஐயா. வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும், நோய்கள் எல்லாம் குணமாகட்டும் ஐயா. பேய்கள் எல்லாம் ஓடட்டும், இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பிசாசின் அந்தகார வல்லமைகள் எல்லாம், சகல அந்தகார வல்லமை சக்திகளும் இயேசுவின் நாமத்தினால் செயலிழந்து போகட்டும். எல்லாம் வெளியேறுவதாக. மரித்த ஆவி, சபிக்கப்பட்ட ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, பிசாசின் ஆவிகள், பில்லி
அகன்று போகட்டும், அகன்று போகட்டும். உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சமாதானம், இயேசுவின் நாமத்தில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். தடைகள் நீங்கி போகட்டும், தடைகள் நீங்கி போகட்டும். கர்த்தாவே, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். உங்க பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாப்போடு, சௌக்கியத்தோடு, நிம்மதியோடு வாழட்டும். குறைவுகள் எல்லாம் நீங்கி நிறைவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து